மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்கள் இன்றைய காலகட்டத்துல இது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையா தான் இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா நமக்கு கால் பிளாடர்ல ஸ்டோன் இருந்ததுன்னா கால் பிளாடரே ரிமூவ் பண்ணிடணும். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அதை தாண்டி பார்த்தோம்னா இன்னைக்கு கால் பிளாடர்ல பாலிப்ஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. சிஸ்டம் இருக்கு அந்த கால் பிளாடர் டக்ட்ல. சிலர் சொல்லுவாங்க எனக்கு கால் பிளாடர் நார்மலா இருக்கு, இந்த கால் பிளாடர்ல டக்ட் இருக்கு, இல்ல வெயின்ஸ்ல இல்ல லிவரோட உள்ள அமைப்புகள்ல சில இடங்கள்ல எனக்கு சிஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த காரணங்கள் இருந்துச்சுன்னா என்னென்ன காரணங்களால இது வருது, இல்ல இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம முழுவதுமாக அந்த பித்தப்பையை அகற்றுதான் வேணுமா, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா, இல்ல கால் பிளாடர்ல பாலிப் இருந்துச்சுன்னா இது எப்படி நான் சரி பண்றது, யாருக்கெல்லாம் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சே ஆகணும். முதல்ல முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பிரெக்னன்சி டைம்ல நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம சரியான முறையில நம்ம உணவு எடுக்காம இருந்தாலோ, இல்ல தண்ணீர் சரியா குடிக்காம இருந்தாலோ நமக்கு பித்தப்பையில கற்கள் உருவாகுது. இந்த பிரெக்னன்சி டைம்ல ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும். இங்க வரவங்க சொல்லுவாங்க, மேம் நான் 6 மந்த்ஸ் இப்போ பிரெக்னென்ட்டா இருக்கேன். இந்த டைம்ல எனக்கு கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கு, என்ன பண்ணலாம்? ஸோ ஆஃப்டர் டெலிவரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ இந்த பித்தப்பையில கற்கள் இருக்குன்னா, சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஏற்கனவே நமக்கு கல்லீரல்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா, எந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும்னா, ஸ்கின்ல பார்த்தோம்னா, மஞ்சள் நிறத்துல ஒரு மாதிரி கோட்டிங் படிஞ்ச மாதிரியோ, கண்கள்ல மஞ்சள் நிறமோ, இல்ல யூரின் போகும்போது மஞ்சள் நிறத்துல வர்றதோ நம்ம பார்க்குறோம். காலையில எழுந்த உடனேயே நமக்கு கசப்பான வாய் கசப்பாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பிரஷ் பண்ணும்போது வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. திடீர்னு தலை சுத்தல். நல்லா பசிக்குது, ஆனா என்னால சாப்பிட முடியல. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமா இருக்கு. அடிக்கடி எனக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன்லாம் தொந்தரவுகள் ஏற்படுது. இந்த மாதிரியான அஜீரணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, என்ன காரணங்களால நமக்கு கால் பிளாடர் ஸ்டோனோ இல்ல பாலிப்ஸோ உருவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கால் பிளாடர் ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் இந்த கால்சியம் ஸ்டோனோ இல்ல கொழுப்புகள் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வர்றதோ, இல்ல நமக்கு உள்ள செக்ரேட் ஆகக்கூடிய பைல், பித்த நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு லிவர்ல செக்ரேட் ஆகக்கூடிய பித்த நீர் எல்லாமே கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆயிட்டு அப்பப்போ நமக்கு உணவுக்கு ஏற்ற மாதிரி தான் அது சிறுகுடல்ல சேரும். அந்த சமயத்துல இந்த தேங்கி இருக்கக்கூடிய பைல் ரொம்ப ட்ரை ஆகும்போது, எதனால ட்ரை ஆகுது? நம்ம உடல் உஷ்ணமாக இருக்கும்போது ட்ரை ஆகி அது ஒரு ஸ்லட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சேறு மாதிரியோ இல்ல மணல் மாதிரியோ நாள்பட்டு இது இருக்கும்போது கற்கள் மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. இதுவே நமக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டோ இல்ல நம்ம உடல் ஏதாவது ஒரு காரணத்தினால பாலிப்ஸ், சின்ன சின்ன கட்டிகள் மாதிரியும் கால் பிளாடர்லயோ இல்ல டக்ட்லயோ நமக்கு உருவாகலாம். இந்த கற்களோ இல்ல பாலிப்ஸோ வந்துதான் அந்த டக்டை அடைக்கும் போது நமக்கு கால் பிளாடர்ல இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் பைல் நமக்கு டைஜஷன் ட்ராக்ல வராம தடைப்படுது. இது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனே சொல்லலாம். அது காமாலை நோயில இதுவும் ஒரு வகையாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் பயப்படுற விஷயம், இதை இம்மிடியட்டா ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கால் பிளாடரை, நான் என்ன பண்ணலாம், இது சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கா இல்லையா, 100% கியூர் ஆகுனா சொல்லுங்க நான் எடுக்கிறேன், இல்லைன்னா நான் போய் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்க. என்னன்னா இதற்கு சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல எப்படி கொடுக்கப்படுது அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ கால் பிளாடர்ல எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் இருக்கு, எவ்வளவு சைஸ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்து முறைகள் எடுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கால் பிளாடர் ஸ்டோன் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 60ல இருந்து 90 நாட்கள் சிகிச்சை நிச்சயமாக எடுக்கணும். ஸோ உடனடியாக ஒரு நாள் 2 நாள் மருந்து சாப்பிட்டேன் கல் எல்லாம் வெளியே வந்துச்சுன்ற மேஜிக் மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா கிட்னி ஸ்டோன் கூட நமக்கு ஈஸியா வெளியில வந்துடும். ஸோ யூரின்ல கலந்து 10 நாளோ 20 நாட்கள்லயே கிட்னி ஸ்டோன் முழுவதுமாக குணமானவங்களாம் இருக்காங்க. கால் பிளாடர் ஸ்டோன் கரைவதற்கு கொஞ்சம் தாமதமாகும். 30ல இருந்து 40 நாட்கள் நிச்சயமாக மருந்து எடுத்தே ஆக வேண்டும். அதனோட உணவு முறைகளும் கண்டிப்பா நம்ம கொடுக்கக்கூடிய டயட் சார்ட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஒருவேளை நம்ம சிகிச்சை செய்து அந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப அதிகம். ஏன்னா பித்தப்பையை ரிமூவ் பண்ணவங்க அவங்களும் சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் அடிக்கடி எனக்கு
லூஸ் மோஷன் போகுது, சில நாள் எனக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகுது, திடீர்னு வாந்தி வருது, வயிறு உப்புசமாகுது, தலை சுத்தல் வருது, எப்போ பார்த்தாலும் எனக்கு வலது பக்கம் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு நாளும் ஒரு மாதிரியான உடல்நல உபாதைகள் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒன்ஸ் நம்ம கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எந்த உறுப்புமே தேவையில்லாமல் இல்லை, அகற்றாமல் தான் நம்ம சிகிச்சை மூலம் அதை சரி பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ரொம்ப ஈஸியா இதுல ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது, அதிகமான புளிப்பு, கொழுப்பு சார்ந்த உணவுகள், அசைவ உணவுகள் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். இதுல முக்கியமா கொள்ளு நமக்கு ரொம்ப சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும்னு சொல்லலாம். கொள்ளு கஷாயம் குடிக்கிறது, கொள்ளுல செய்த உணவுகளை நம்ம சாப்பிட்றது, இது எல்லாமே பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. முக்கியமாக இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு கஷாயம் ஜென்ரலா எல்லாருமே வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் காலையில குடிக்கிறேன், ஆப்பிள் சிடர் வினிகரை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்க எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைவதற்கு இந்த கொள்ளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கஷாய மருந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். இதுல என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, கொள்ளு, கருப்பு கொள்ளு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம வாங்கி வச்சு, கருப்பு கொள்ளு இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இப்போ கருப்பு கொள்ளு நம்ம வாங்கி வச்சுக்கணும். இது கூட சுக்கு. ஸோ இப்போ வந்து 1/2 கிலோ நம்ம கருப்பு கொள்ளு எடுத்து வச்சிருக்கிறோம்னா, சுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு எடுக்கணும். நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமா கழற்சிக்காய், கழற்சிக்காயில உள்ள இருக்கக்கூடிய பருப்பு, கழற்சி பருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முருங்கை பட்டை. இந்த முருங்கை பட்டை நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும், வாங்கிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி 1-2 நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சமா சோம்பு, சோம்பு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே லேசா வறுத்துட்டு கொரகொரப்பா டீ பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, பூண்டு ஒவ்வொரு நாளும் கஷாயம் ரெடி பண்ணும்போது ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி அதுல கஷாயத்துல போட்டு காய்ச்சறது சிறப்பு. அப்போ இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம உடல்ல எங்கேயாவது கற்கள் இருந்தாலோ, தேவையற்ற கொழுப்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கருப்பு கொள்ளே வந்து பார்த்தோம்னா, உள்ள இருக்கக்கூடிய எந்த உறுப்புகள்ல கற்கள் இருந்தாலும் அதை கரைக்கும். அதே மாதிரி பாலிப்ஸ் இருந்தாலும் இது கரைக்கும். முக்கியமா லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இருக்கிறவங்களும் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். ஸோ முக்கியமா இதுல வந்து சுக்கு சேருது, அதுக்கப்புறம் முருங்கை மரப்பட்டை சேருது, சோம்பு நம்ம சேர்த்துருக்குறோம், சுக்கோட நம்ம கருப்பு கொள்ளும் சேர்த்துருக்குறோம். இது எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் காலை இரவு உணவுக்கு முன் இந்த கஷாயத்தை குடிக்கணும். எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா நம்ம எடுக்கணும். கிட்டத்தட்ட 5 - 6 கிராம் அளவுக்கு கஷாய பொடி எடுத்து 4 கிளாஸ் தண்ணி விட்டு அது 1 கிளாஸா வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். 4 கிளாஸ் தண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை நசுக்கி அந்த கஷாயத்துல போட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி தினமும் காலை இரவு 2 வேளையும் நம்ம உணவு எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி எடுக்கணும். நான் சொன்ன இந்த உணவு முறைகளோடு இந்த கஷாயம் குடிச்சிட்டு வந்தோம்னா எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்கள் கரையும். இது கூட சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு. கல்லுடை குடோரி அப்படின்ற மருந்தெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இது மருத்துவர் அறிவுரைப்படி எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணோம்னா, அதாவது இதனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா, பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்கள் மட்டும் கிடையாது, உடல்ல எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து ஃபேட் எங்கெல்லாம் டெபாசிட் ஆயிருக்கோ அது கரைய ஆரம்பிக்கும். ஒபீசா உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குனாலும் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.